பிரைஸ் தி லார்ட். உன் சூரியன் இனி மறைவதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. யெகோவாவே உனக்கு நிலையான வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. நம்ம யோசிச்சு பார்ப்போமே, புது மாதம் தொடங்கியிருக்கு இல்லையா? இந்த 9 மாதம் எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ காயம், எவ்வளோ நன்மைகள் தீமைகளை கடந்து வந்திருக்கோம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆனா இப்போ வரைக்கும் நிலையா நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை நினைச்சு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய துக்கங்கள் இன்னும் மாறலங்க. என் துக்கம் இன்னும் மாறல. இத்தனை நாள் கடந்து வந்து எந்த மாற்றமும் இல்லை என் வாழ்க்கையில, எந்த சந்தோஷமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அன்னாள், வேதத்துல அன்னாள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லை. ஸோ அதனால ஆண்டுகிட்ட ரொம்ப மனதுருகி ஜெபிச்சு அவங்க கண்ணீர் எல்லாம் ஊற்றி விட்டாங்க. ஊற்றி விட்டுட்டு அவங்க அடுத்த நிமிஷம் மன மகிழ்ச்சியா இருந்தாங்க. அதாவது ஹாப்பி மூடுக்கு வந்துட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு. அவங்க விசுவாசித்தபடியே ஆண்டவர் அவங்க கர்ப்பத்தை திறந்து கொடுத்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ரூத், வேதத்துல ரூத்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க கணவன் எல்லாம் இழந்துட்டாங்க. குடும்பத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உதவி செய்வதற்குமே யாரும் இல்லாத மாதிரி இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை துணையை கொடுத்து அவங்க மூலமா இயேசுவின் சந்ததி வரும்படி அவங்கள உண்டாக்கி நிலைநிறுத்தினார். இந்த மாதிரி வேதத்துல அநேக ஆத்துமாக்கள் இருக்கு. யோபு, அவர் வாழ்க்கையில அவ்வளோ வேதனை, அவ்வளோ கண்ணீர், நோயினாலையும் சரி, குடும்ப பிரகாரத்தையும் சரி, அவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலையும் அவர் விசுவாசமுள்ளவரா இருந்து தன்னுடைய தேவனை விட்டு கொடுக்காம அவருடைய விசுவாசத்தின் பயணத்தை அழகாய் முடித்ததின் நிமித்தம் ஆண்டவர் அவங்க ரெட்டத்தனையா ஆசீர்வதித்து ஒரு நிறைவான மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுத்தாரு. இவர்களெல்லாம் செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்யாம இருப்பாரா என்ன? ஆண்டவர் வரவஞ்சனை பிடிச்சவரா? கிடையாது இல்லையா? அவர் ஒரு நாள் நம்மளுக்கு தீமை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. இருதயங்களை ஆண்டவர்கிட்ட ஊற்றுங்க. இந்த மாசம் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, தேவன் சொல்ற வார்த்தையா அதை எடுத்துக்கோங்க. உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். நிலாவின் வெளிச்சம் இல்ல, அந்த சந்திரன் வெளிச்சம் இல்ல, நித்திய வெளிச்சம், நித்திய வெளிச்சம், அந்த மகிமையான வெளிச்சத்தை நிரப்புவார்னு விசுவாசத்தோட அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்க ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்வை இந்த இருளை எல்லாம் அகற்றி வெளிச்சமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, உன்னதமான தேவனையும் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, அந்த ஜெபத்திக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தப்பு இருதயத்தில் உங்களுடைய சமூகத்துல ஊற்றி விட உதவி செய்யுங்க. அவங்க துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். இந்த புதிய மாதத்துல அவங்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படி அவங்க துக்கம் எல்லாம் நீங்கி அவங்க நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் ஒவ்வொருத்தையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. கண்ணீர் எல்லாம் தொடங்க, எல்லாம் கெட்ட சுபாவங்களையும் அகற்றி பரிசுத்தமா ஜீவிக்க உதவி செய்யுங்க ராஜா. உங்களோட ரத்தத்துக்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.